அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அழகா, அண்ணே 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 உங்களை கேட்குறேண்ணே, உங்களை பழனிசாமி ஒத்துக்கிறாராண்ணா? முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வரண்ணே. இவ்வளோ பேசுறீங்கல்ல அவரை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி. அண்ணாமலை நேற்று சொன்னாருங்க, நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன், நன்றின்னு சொல்ல சொன்னேன். ப்ரெஸ்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணாமலை மேட்டர் தான். அவர் முதல்ல என்ன பேசினார்னு பாருங்க. அதை நான் புகழ்ந்து பல இடத்துல பேசினேன். ஒரு தன்மான உணர்வோடு அவருக்கு இப்போ பிஜேபிக்கு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சிக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ தெரியாது. அண்ணாமலைன்ற ஒரு தலைவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அது ஸ்டேஜில் ஏறும்பொழுது பேரை சொன்னால் அண்ணாமலை ஜி அப்படின்னு அமித்ஷா ஜி சொன்னதும் கைத்தட்டல் நிற்காமல் போயிட்டு இருந்துச்சு. சரி, ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்காரு, தப்பண்ணாம பழனிசாமி சொல்லி பண்ணிக்கணும், நம்ம ஆம்புலன்ஸ் பழனிசாமி சொல்லி பதவியிலிருந்து வேற எடுத்துட்டாங்க அவர். ஸோ ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று எப்படி தடுமாறினார்னு கொஞ்சம் பாருங்களேன். அதை யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். சன்மானப்பட்டேன் அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டருக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்களும் இல்லை. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று போராட்டம் பேசும்போது மிக தெளிவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனிசாமிக்கு அதிமுகவை சேர்ந்த பழனிசாமியை முதல்வராக்குவோன்னு பேசுறார். ஒரு தற்குறியை முதல்வராக்குகிறாரா? ஏற்கனவே அவர் பச்சை துரோகி என்று சொன்னார். முதுகுல குத்திட்டார், பிரதம மந்திரி பக்கத்தில் உட்கார வச்சேன்னு சொன்னார். அந்த துரோகி பச்சை துரோகியை முதல்வராக்குகிறாரா? சிலுவம்பாளையத்தில் கிரிமினல் கேஸ் சுமந்து தப்பித்து வந்தவர் பேசினார். அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்கிறாரா? நீங்க அந்த டேப்பை பூரா கேட்டிருப்பீங்க. எவ்வளவு கேவலமாக பழனிசாமியை, ஆம்புலன்ஸ் பழனிசாமி பேச வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக பேசினாரா இல்லையா? அப்புறம் தன்மானம் சுயமரியாதையெல்லாம் பேசிட்டு நாங்கள் எப்படியாவது அவரை முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னா, நீங்க யார சொன்னீங்க? பச்சைங்கியில கையெழுத்து போட்டு இந்த அண்ணாமலை லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரியா இருந்த அண்ணாமலையை பார்த்து பேசுவதற்கு இந்த தற்குறிக்கு யோகிதை இல்லைன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ பேசிட்டு, இப்ப திடீர்னு ஞானோதயம் நீங்க சரியா டிராக்ல இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு தனியா செல்வாக்கு இருந்துச்சு. நேற்று ஒரே ஒரு நிமிடத்தில் அண்ணாமலை இந்த செல்வாக்க அவரே சரிச்சுக்கிட்டார். எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ, இவ்வளவு கேவலமாக பழனிசாமி சித்தரித்து விட்டு அந்த பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சராக்குவோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டவரால் எப்படி சார் முதலமைச்சராக்குறது? அதிமுக 4வது இடத்துக்கு போகும் சொல்லியிருக்கார். பழனிசாமி தலைமை இருந்தால் 4வது இடத்திற்கு போகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி முடிஞ்சு போச்சு, டெபாசிட் போச்சு, எல்லாம் போச்சு. இது மாதிரி ஆளுங்களை வச்சு தலைமையை வச்சு இந்த கட்சி ஒழிச்சிட்டாரு. எப்படிப்பட்ட கட்சி? அப்படிலாம் பேசிட்டு எப்படி சொல்றீங்க? நீங்க எந்த வாயில சொல்றீங்க? நீங்க
இவ்வளவு நாள் மக்கள் உங்களுக்கு தனி செல்வாக்கையும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இதை போட்ட நான். ஒரு கட்சியோ கட்சி தலைமையோ தன்மானத்தை மீறி தேவையில்லை அந்த கட்சி. அதான் நாங்க நீந்திக்கிட்டு இருக்கோம். பழனிசாமி அன்னைக்கு எதிர்த்து வெளியில வந்து இன்னும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு கவலையே இல்லை. கஜேந்திரன் இங்க நம்ம வக்கீல் ஆரம்பம் இப்படி எல்லாம் எடுத்த முடிவு தான். நீங்க தனியா ரோட்ல போனா ஒரு மரியாதை இருந்தது. தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்தீங்கன்னா கூட செல்வாக்கா இருந்திருப்பீங்க. நீங்க ஒரே நாளில் போட்டு உடைச்சிட்டீங்களே எல்லாத்தையும். நீங்க அமித்ஷா வந்து ஒரு ஆட்டம் ஆடணுமா என்ன? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வேண்டிய மரியாதை இங்கே தரப்படவில்லை. அதே சிலுவம்பாளையம் பழனிசாமி சொல்லிதான் தலைவர் பதவியிலிருந்து உங்களை காலி பண்ணாங்க. நான் திருப்பி கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, அண்ணே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அழகா, அண்ணே 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 உங்களை கேட்கிறேனே, உங்களை பழனிசாமி ஒத்துக்கிறாரா? முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல அவரை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி. அண்ணாமலை நேற்று சொன்னாருங்க, நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன், நன்றின்னு சொல்லுங்க. உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமான்னு நீங்க அலைஞ்ச மாதிரி தான் எனக்கு என்னவோ தெரியுது, தவறா தெரியுது. ஆகவே இது மிகவும் வன்மையாக கண்டனத்துக்குரியது. அண்ணாமலை இப்படி மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன், இஸ் ஐபிஎஸ் ஆபீசர். தன்மானத்தோடு இருக்கிறேன். ஒரு வில்லேஜில் போறேன், நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அதான் என் தொழிலை போச்சு. நான் அந்த அரசியலே எப்பயாவது கோயில் குளத்துக்கு வரேன்னு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பேச ஆரம்பிச்சிங்க. ஆனா தவழ்ந்து காலில் விழுந்து அந்த ரிசார்ட்ல எப்படியாவது முதலமைச்சராகி ஏல விட்டு அப்புறமா முதலமைச்சரான கேடுகட்ட ஜென்மம் பழனிசாமின்னு சொன்னீங்களா இல்லையா? எப்படி முதலமைச்சரான பழனிசாமி நீங்க விலக்கி சொன்னீங்களா இல்லையா? இப்ப மாத்தி பேசலாமா சார்? சார் அப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு வேணாம் சார். தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க, மக்கள் உங்களை மதிப்பாங்க. அங்கதான் ஸ்லிப் ஆயிட்டீங்களேன்னு கஷ்டமா இருந்தது. ஆகவே தான் நான் அதை போட்டு காமிச்சு மீடியா முன்னாடி இப்படி பேசினார், இப்ப இப்படி பேசுறார், மாத்தி பேசுறார் அப்படிங்கறத சொன்னேன். ஆட்சிக்கு ஒன்றும் வரப்போறதுல விடுங்க. நீங்க இல்ல, வடக்கே இருந்து 106 தலைவர்கள் இங்கே வந்தாலும் அது நடக்காது.